இன்னைக்கு நாம ஒரு தனியார் நிறுவனம் சார்ந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவல பத்தி தான் பார்க்க போறோம் அப்படிங்கிறத முன்னாடியே உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்க விரும்புறேன். கம்பெனியோட டீட்டெயில்ஸ் அது சம்மந்தமான மேலும் பல தகவல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு தெரிய வரும். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம ஒரு தனியார் நிறுவனம் சார்ந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவல தான் பார்க்க போறோம் அப்படிங்கிறத முன்னாடியே உங்களுக்கு நான் தெரியப்படுத்திட்டேன். ஜாப் வந்து பிரைவேட் ஜாப் தான். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனத்தினுடைய பேர் அது சார்ந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனத்தினுடைய பேர் பார்த்தீங்கன்னா, அசோக் லைலாண்ட் அப்படிங்கிறது தான் இந்த நிறுவனத்தினுடைய பேரு. அசோக் லைலாண்ட் அப்படிங்கும்போதே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு லாரி, ட்ரக்கு, கனரக வாகனங்கள உற்பத்தி பண்ணக்கூடிய இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனமா இந்த அசோக் லைலாண்ட் நிறுவனம் வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த அசோக் லைலாண்ட் நிறுவனத்திலிருந்து தான் காலி பணியிடங்களுக்கு உண்டான அறிவிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா 200க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது இந்த அசோக் லைலாண்ட் நிறுவனத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த 200க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களும் என்ன பதவிகளுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, வெஹிக்கிள் அசெம்பிளி ஃபிட்டர் அப்படிங்கிற பதவிக்காக தான் இந்த 200க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வெஹிக்கிள் அசெம்பிளி ஃபிட்டர் அப்படிங்கிற பதவிக்கு அப்ளை பண்றதுக்கு உண்டான சரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனையும் இந்த அசோக் லைலாண்ட் நிறுவனம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனையும் நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பதவிக்கு அப்ளை பண்ணக்கூடிய சரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது 10வது படிச்சவங்க, 12வது படிச்சவங்க, டிப்ளமோ, டிகிரியை பொறுத்தளவுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சவங்க, இன்ஜினியரிங் படிச்சவங்க, இவங்க எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற அறிவிப்பை இந்த அசோக் லைலாண்ட் நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு நாப்ஸ் ட்ரெயினி ஜாப் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற தகவலையும் அவங்க வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. பெண்கள் யாரும் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற தகவலையும் அவங்க வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த வேலைக்கு உங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். செலெக்ஷன் ப்ராசஸையும் இந்த அசோக் லைலாண்ட் நிறுவனம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. முழுக்க ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் நீங்க வந்து இந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படிங்கிற அறிவிப்பையும் இந்த அசோக் லைலாண்ட் நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்துல உங்களுக்கு உண்டான வேலை அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் பட்சத்துல உங்களுக்கு உண்டான ஜாப் லொகேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டில் சென்னை சிட்டில தான் உங்களுக்கு உண்டான ஜாப் இருக்கு அப்படிங்கிற அறிவிப்பையும் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா சேலரி டீடைல்ஸ் வந்து பார்த்தரலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சேலரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஒரு நிறுவனத்தில் நாம் வந்து வேலைக்கு சேரலாமா வேண்டாமா அப்படிங்கிறதே சேலரி பேஸ் பண்ணி முடிவு பண்ண வேண்டியதாக இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கால சூழ்நிலை சேலரி பொறுத்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிறுவனம் உங்களுக்கு உண்டான மந்த்லி சேலரி அவங்க வந்து ஃபிக்ஸ்டாகவே அறிவிச்சிட்டாங்க. உங்களுக்கு உண்டான ஊதியம் அப்படிங்கிறது குறைஞ்சபட்ச ஊதியமா 6000லிருந்து அதிகபட்ச ஊதியமா 20,000 வரைக்கும் உங்களுக்கு உண்டான ஊதியம் அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை இவங்க வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்தால் வழங்கப்படுற சில பெனிஃபிட்களையும் அவங்க வந்து பட்டியலிட்டிருக்காங்க. பெனிஃபிட்டுக்கும் போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உண்டான பிஎஃப் மற்றும் இன்சூரன்ஸ் மிகவும் ப்ராப்பரான முறையில் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இயர் ஒன்ஸ் உங்களுக்கு உண்டான இன்கிரிமெண்ட் போனஸ் இது எல்லாம் மிகவும் ப்ராப்பரான முறையில் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். முழுக்க ஆன்லைன் மோட்ல மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற அறிவிப்பை இந்த அசோக் லைலாண்ட் நிறுவனம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணக்கூடிய அப்ளை லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணாவே அப்ளை பண்ற பேஜுக்குள்ள போயிடும். உங்களுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாத்தையும் நீங்க ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஆரம்பிங்க. சிம்பிள் ஸ்டெப் தான், ஈஸியாவே அப்ளை பண்ணிடலாம். இந்த லிங்க் வந்து உங்களுடைய மொபைல் போன்ல சப்போர்ட் ஆகாத பட்சத்துக்கு உங்களுடைய மொபைல் போனை டெஸ்க்டாப் மோட்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. ஈஸியா ஓபன் ஆகும். ஈஸியாவே அப்ளை பண்ணிடலாம். டெஸ்க்டாப் மோட்ல போட்டுட்டும் இந்த லிங்க் வந்து ஓபன் ஆகாத பட்சத்துக்கு நீங்க லேப்டாப்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ இந்த லிங்க் வந்து ஓபன் பண்ணுங்க. ஈஸியா ஓபன் ஆகும். ஈஸியாவே அப்ளை பண்ணிடலாம். எல்லா வீடியோலையும் நம்ம கடைசியா சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் தாங்க. கொரோனா பேண்டமிக் நிலவிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலுமே ஜாப் சம்பந்தமான நோட்டிபிகேஷன், ஜாப் சம்பந்தமான வீடியோஸை நாம வந்து டெய்லியுமே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். நாம ஒரு நிறுவனத்தில் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடத்தை பத்தி இன்னைக்கு வந்து பேசியிருக்கிறோம் அப்படின்னா அது உங்களுக்கு உண்டான காலி பணியிடம் அப்படின்னு சொல்லி நீங்க அதை உறுதி செய்றீங்க அப்படின்னா உடனடியா அந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு உண்டான முயற்சிகளை வந்து நீங்க எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு ஹை சேலரிக்கோ இல்ல ஒரு நிரந்தர காலி பணியிடம் சார்ந்த வேலைக்கு உங்களால போக முடியும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இது இல்லாம நாம வந்து நிறைய ஜாப் ரிலேட்டிவான நோட்டிபிகேஷன் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும் டெய்லியுமே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய நண்பர்கள், உறவினருக்கு வந்து பகிருங்க. அப்படி பகிர்றது மூலியமா ஒரு நல்ல தகவலை பகிர்ந்தோம் அப்படிங்கிற மன நிறைவு வந்து நமக்கு வந்து ஏற்படுங்க. அடுத்த வீடியோல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு தகவலோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.